வணக்கம், வந்தாச்சு உங்கள் பவர் பேக்டு பாட்காஸ்ட் பவித்ரா. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் அழகு லெஜனரே ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். உங்களோட சப்போர்ட்னால நம்ம பாட்காஸ்ட் 2 இயர்ஸ் முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம தேர்டு சீசனில் அடி எடுத்து வைக்கிறோம், அதாவது தேர்ட் இயரில் அடி எடுத்து வைக்கிறோம். ஸோ இந்த தேர்ட் சீசனில் நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணியிருக்கேன். நம்ம எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். நிறைய சர்ப்ரைசஸ் இந்த வருஷம் காத்துட்ருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் போக போக உங்களுக்கும் தெரிய வரும். ஸோ நீங்கள் மறக்காமல் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா, உங்களுக்கு எதனா சேஞ்சஸ் பண்ணணுமா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் சைட்லேருந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபியூச்சர் எபிசோட்ஸில் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ அந்த வகையில் எனக்கு சீசன் 3 எபிசோட் 1ல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு 5 இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த இன்ட்ரெஸ்டிங் நியூஸை நான் வந்து தமிழ் வாரதழில் படிச்சிருந்தேன். ஸோ அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி உங்களுக்காக சரி அழகு பிஸ்னஸ்க்காக நம்ம சொல்லாமே, செம்மையாக இருக்குமே, ஜாலியாக இருக்குமே அப்படின்ற வகையில் நான் உங்களுக்காக ஒரு 5 விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். 2010 2011 டைமில் என்னோட கசின் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி சென்னையில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து ரோபோ சர்வஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்களாம், அதாவது சாப்பாடு வந்து ரோபோ சர்வஸாக வந்து சர்வ் பண்ணுவாங்களாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கா செம்ம ஷாக்கு. நம்ம உலகம் அந்தளவுக்காடா உயர்ந்துருச்சு, ரோபோட்ஸு சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்காக இருந்துச்சு. பட் இப்போ ஒரு நியூஸ் படிக்கும் போது தெரிஞ்சுது, கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடியே கலிஃபோர்னியாவில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ரோபோ சர்வஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உணவகத்தில் இதில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா வந்து, நம்ம வந்து இப்போ ஒரு ரோபோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லாட்டி நம்ம ரோபோ செய்யணும் அப்படின்னா அது ஒரு பெரிய காஸ்ட் அதிகமாகும், அதாவது செலவு அதிகமாகும் அப்படிங்கிற காரணத்தால் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ், பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் தான் இந்த ரோபோ சர்வஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மற்றபடி சின்ன சின்ன தெருவோர கடைகளில், தள்ளுவண்டிகள்லாம் ரோபோ சர்வஸ் பயன்படுத்தப்படலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் இதையும் பிரேக் பண்ணுற விதமாக ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, அகமதாபாத்தில் ஒரு தெருவோர ஐஸ் கோலா விற்பாங்க இல்லைங்களா, ஸோ அந்த கடையில் ரோபோ சர்வஸை பயன்படுத்திருக்காங்களாம். என்னடா இது பெரிய ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோ இந்த விஷயமோ நிறைய பேருக்கு சென்டாகி பிரபலமாகி இந்த பிஸ்னஸ் பயங்கரமாக பிரபலமாச்சு. அதே மாதிரி இந்த கடையை பயங்கரமாக பிரபலமாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் உலகத்திலே முதல் முறையாக ஒரு தெருவோர கடையில் ரோபோ சர்வஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கும் தோசையா, ஐயோ தோசை தானா அப்படின்னு தோசைன்ற வார்த்தையை கேட்டால காண்டாகிற நபரா நீங்கள், தோசையை அலட்சியமாக பார்க்குற நபரா நீங்கள், அப்போ உங்களுக்காக தாங்க இந்த அமேசிங்கான நியூஸ். தோசையை வச்சு ஒருத்தர் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, எம்டிஆர் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இருக்குது இல்லைங்களா, நிறைய ஃபுட் பேஸ்டான ரெசிபீஸ்லாம் க்ரியேட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அது உப்மா மிக்ஸு, லெமன் மிக்ஸ், அந்த மாதிரி வந்து நிறைய இன்ஸ்டண்ட்டான மிக்ஸஸ்லாம் இவங்க பிராண்டில் தயாரிப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு பிரபலமான ஒரு பிராண்டாக தான் இருக்குது. ஸோ இந்த பிராண்ட் வந்து சரி நம்ம கடையை திறந்து, நம்ம கம்பெனியை திறந்து 100 வருஷம் ஆச்சு, செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிற வகையில் சமையல் கலைஞர் ரெஜி மேத்யூ அப்படிங்கிற நபர் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு தோசை சுட்டுருக்காங்க. தோசை அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு கல் இருக்கும் இல்லைங்களா, அதில் எண்ணெய் தேய்ச்சி சுடுற தோசை இல்லை, இது வந்து ஒரு பிரபலமான ஒரு வேறு லெவலான தோசை, பிரமாதமான தோசை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ் ராமையா காலேஜ் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற இன்ஸ்டியூட்டில் இருக்கிற மாணவர்களாக கூப்பிட்டும் இந்த சமையல் கலைஞர் ரெஜி மேத்யூ அப்படிங்கிற நபரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு தோசை சுட்டுருக்காங்க. ஒரு தோசை சுட்டுறதுக்கு இவ்வளோ பேரா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது வந்து சாதாரண தோசை கிடையாது, இது ஒரு ஸ்பெஷலான தோசை. ஆமாங்க, 123 அடிக்கு 123.03 அடிக்கு ஒரு தோசை சுட்டுருக்காங்க. இதுதான்டா பெரிய தோசை அப்படின்னு சொல்லி இதுக்கு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது உலகத்திலே பெரிய தோசை அப்படிங்கிற வகையில் இவங்களுக்கு ஒரு ரெக்கார்டும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் இது இன்றைக்குமா தோசை அப்படின்னு சொல்கிறது மாதிரி யோசிச்சுக்கோங்க. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் த வேல்யூ ஆஃப் அ தோசை, பிகாஸ் தோசையை வச்சு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு தமிழருக்குமே ஆட்டோ அப்படிங்கிறது ஒரு வெஹிக்கல் அப்படிங்கிறத தாண்டி, ஒரு வாகனம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு எமோஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஆட்டோ பார்த்ததும் நான் ஆட்டோக்காரன் நாளும் தெரிஞ்ச ரூட்டுக்காரர் அப்படிங்கிற பாட்டு ஒரு பக்கம் ஓட, இன்னொரு பக்கம் தேல்பத்ரி சிங் அப்படிங்கிற காமெடி தாங்க பாலருக்கும் நம்ம மைண்டில் ஓடுது இல்லைங்களா. அதே மாதிரி தமிழர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆட்டோ மேலே பந்தம் இருக்கோ, அதே மாதிரி ஒரு பந்தம் ஒரு இங்கிலாந்து கப்பலுக்கும் ஆட்டோக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்குங்க. ஆமாங்க, லியாம் ஜானைன் அப்படிங்கிறவங்க ஒரு கப்பல், சரிங்களா. ஸோ லியாம் அப்படிங்கிறவங்க ஹஸ்பண்டு, ஜானைன் அப்படிங்கிறவங்க தான் ஒய்ஃபு. ஸோ இவங்க 2 பேரும் யார் அப்படின்னா வந்து ஒரு யூடியூப் பிளாகர்ஸ் மாதிரி, யூடியூப்பில் வந்து வீடியோ எடுத்து இந்த மாதிரி இந்த ஊருக்கு நாங்கள் போயிருக்கோம் அந்த மாதிரி விளாக் எடுத்து போடுறவங்க. இவங்க வந்து சென்னைக்கு ரொம்ப வந்திருக்காங்க. வந்துட்டு ஆட்டோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்குறோட ஒரு ஆட்டோ அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஆட்டோ வாங்கி கலராக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்ட் அடித்து அதுக்கப்புறமா வந்து இவங்க வந்து ஆட்டோ ஓட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன மேட்ரு அப்படின்னா, லியாமுக்கு வண்டி ஆட்டோ ஓட்டவே தெரியாதான். ஆனால் நம்ம சென்னையில் நம்மளோட இந்த பிஸியஸ்ட் சிட்டியில் நிறைய வெஹிக்கல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிட்டியில் அவங்க வந்து ½ அன் ஹவரில் ஆட்டோ ஓட்டுறதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ சென்னையில் ஆரம்பித்து லியாம் ஜானைன் அப்படிங்கிற இவங்க 2 பேர் கப்பல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அமிர்தசரஸ் அப்படிங்கிற ஊர் வரைக்கும் ஆட்டோலேயே போயிருக்காங்க ஜாலியாக. இது என்னது ட்ராவல், இது வல்லவா கப்பல் கோல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா. ஸோ 9 மாதத்தில் 9000 கிலோமீட்டர் தூரத்தில் ஆட்டோவில் போய் இவங்க அசதிருக்காங்க.
என்னதான் ஆணுக்கு பெண் சமம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் ஆண்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் பெண்களுக்கு கிடைக்கிறதில்ல. அதே மாதிரி ஆண்கள் முன்ன வர்றது மாதிரி பெண்கள் முன்ன வர்றது கிடையாது. ஒரு சில தயக்கங்கள்னால, குடும்ப ஃபேமிலினால அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம், குடும்ப இஷ்யூஸ்னால அது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் இந்த கனரக வாகனங்கள் ஓட்டுறது, அதாவது இந்த க்ரெயின் ஓட்டுறது, இந்த ஹெவி லோடு ட்ரக்ஸ்லாம் ஓட்டுறது. ஸோ இந்த காலத்துலேயே அது வந்து ஒரு ரேரான விஷயமா இருக்குது இல்லைங்களா? அந்த பேருந்துகள் வந்து பெண்கள் ஓட்டுறது அப்படிங்கிறதே ஒரு ரேரான விஷயமா இருக்குது. ஆனால் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடியே ராதாமணி அப்படிங்கிற ஒரு கேரளாவை சேர்ந்த ஒரு பெண் 1981ஆம் ஆண்டு 4 சக்கர வாகனங்கள் ஓட்டுறதுக்கான லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் 3 வருஷம் ட்ரெயின் ஆகி கனரக வாகனங்கள் ஓட்டுறது, அதாவது இந்த மாரி க்ரெயின் ஓட்டுறது, இந்த ட்ரக்ஸ் ஓட்டுறது, பஸ் ஓட்டுறது, இந்த மாதிரி பெரிய பெரிய வண்டியை ஓட்டுறதுக்கான லைசன்ஸையும் பெற்றிருக்காங்க. தான் பெற்ற இன்பம் இந்த உலகமே பெறட்டும் அப்படிங்கிற வகையில் இவங்க ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நடத்திட்டு வராங்க. அதாவது டிரைவிங் எப்படி ஓட்டுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இவங்க நடத்திட்டு வராங்களாம். கேட்கவே செமையாக இருக்குல்ல? டாடிஸ் லிட்டில் பிரின்சஸ் அப்படிங்கிற பேரில் ஒன்றுமே வேலை செய்ய தெரியாமல், எதுவுமே தெரியாமல், சமைக்க தெரியாமல், வீட்டு வேலை பார்க்க தெரியாமல், சும்மா உட்காந்து ஃபோன் நோட்டுற பர்சன் தான்ப்பா அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் இருக்கீங்களா? உங்களுக்காக தாங்க இந்த அமேசிங்கான நியூஸு. ஹரியானாவை சேர்ந்த 8 வயது சிறுமி தான் அர்ஷியா கோஸ்வாமி அப்படிங்கிற நபர். இவங்க வந்து ஒரு டாடிஸ் லிட்டில் பிரின்சஸாக அவங்க அப்பா கூட ஜிம்முக்கு போயிருக்காங்க. அதாவது அவங்க அப்பா ஒரு பாடி பில்டர், அதனால சரி சும்மா போய் ஜாலியாக போய் வேடிக்கை பார்த்துட்டு வரலாமே அப்படிங்கிற வகையில் இவங்களும் போயிருக்காங்க. ஸோ அப்போ வந்து அங்கே எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு நேச்சுரலாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு. நம்மளும் இந்த மாதிரி பாடி பில்டிங்லாம் பண்ணலாம்ப்பா, நம்மளும் இந்த மாதிரி வெயிட்லாம் தூக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை வந்துருக்கு இருக்குது. ஸோ அதனால் இவங்க ட்ரெயின் ஆகி 25 கிலோ இருக்கிற இந்த சிறுமி 60 கிலோ வெயிட்டாக தூக்கியிருக்காங்க. ஸோ ஒரு சின்ன பிள்ளை இவ்வளோ வெயிட்டில் இருந்துட்டு இவ்வளோ வெயிட்டை தூக்கியிருக்காப்பா சமப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லையும் இவங்க பண்ண விஷயத்த சாதனையாக படைச்சிருக்காங்களாங்க. செம்மையாக இருக்கலாம் கேட்குறதுக்கு. இந்த 5 அமேசிங்கான நியூஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஜாலியாக இருந்தால் ஜம்முன்னு இருந்துச்சா, இல்லாட்டி எனக்கு ஆல்ரெடி தெரியும்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சா, இல்லை இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சா? எதுவாக இருந்தாலும் உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸை இங்கே தாராளமாக ஷேர் பண்ணலாம். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ் இங்கே ஷேர் பண்ண வேண்டியது கீழே கமெண்ட் செக்ஷனில். அது மட்டும் இல்லாமல் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜான thekarika32th_KRAGA32 அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜும் ஷேர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாட்காஸ்ட் இருக்கிற ஒரு அழகு இன்ஸ்டாகிராம் பேஜான வானன் பவாலாம் அப்படிங்கிற பேஜில் நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். இப்போ எல்லா அப்டேட்டும் எல்லாமே பண்ணியாச்சு பக்காவா. பிகாஸ் அது பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2 months ஆச்சு. எல்லாத்தையும் ரீலு போஸ்ட்னு எல்லாத்தையும் போட்டு அப்படியே அமக்கலமாக இருக்க பாட்காஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ். ஸோ அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்கள் வந்து உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். அண்ட் டாபிக் சஜஷன் தான் இதனால் ஸ்டோரி நான் போடுவேன். டாபிக் சஜஷன் சொல்லுங்கள், அழகு லட்சணம் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ வந்து உங்களோட டாபிக் சஜஷன் சொல்லுங்கள். ஓகே, ஸோ அந்த ஒரு நோட்டோட நான் அப்படியே கிளம்புறேன். மனசு பிடிச்ச மனசார செய்யுங்க, நிறைய நேரம் லவ்வோட, நிறைய நேரம் காதோட, நிறைய நேரம் நம்பிக்கையோட செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் இந்த எபிசோட நான் முடிக்கிறேன். இது போன்ற வேறொரு அழகான எபிசோடு சந்திக்கும் வரை பேச்சால் வார்த்தைகளால் பிரபஞ்சத்தை பல பார்க்கும் பவித்ரா சைனிங் ஆஃப். பாய்.